பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக ஓவர்கமர்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரீஸினுடைய ஓவர்கமர்ஸ் ஃபேமிலிஸ் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு குறிப்பாக ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய இந்த டெய்லி பைபிள் ரீடிங்ஸில் மத்தேயு படித்து கொண்டு வருகிறேன். அதில் 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து சில ஊமைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். அதில் ஒரு ஊமையாக 14ஆம் வசனத்திலிருந்து அந்த அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 34ஆம் வசனம் வரையிலும் அது போகிறதை நாம் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களையெல்லாம் அழைத்து தன்னுடைய ஆஸ்திகளை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறான். கொஞ்சம் காலம் கழித்து வந்து அதை குறித்து கணக்கு கேட்பார் என்கிற விதத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறார்னு வசனம் சொல்லுது. சும்மா கொடுத்துட்டு போகிறாரு, சும்மா மேற்பார்வை பார்த்துக்குங்க அப்படின்லாம் போல் ஒப்படைத்து விட்டு போகிறாருன்னா அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணி நீங்கள் பெருக்கணும் அப்படின்ற மாதிரி சில வரையறைகளை எல்லாம் நியமித்து கொடுத்து விட்டு போகிறார். அப்படி கொடுக்கும்போது எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுக்குறார். அதில் குறிப்பாய் 3 பேரை அழைக்கிறார். ஒருவனுக்கு அவரவருடைய திறமைகளுக்கு தக்கதாக அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருடைய திறமைகளை பார்த்து ஒருத்தனுக்கு 5 தாளந்து, மத்தேயுல தாளந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு சுவிசேஷகர் எழுதும்போது சொல்கிறாரு, அது பணம்னே சொல்கிறாரு. ஒருவருக்கு 5 பணம், இன்னொருத்தருக்கு 2 தாளந்து அல்லது 2 பணம், இன்னொருவருக்கு 1 தாளந்து 1 பணம். இவ்விதமாக கொடுத்துட்டு அவர் உடனே பிரயாணப்பட்டு போயிடுறார். உடனே என்ன பண்ணுறாங்க, வாங்கினவர்கள் 2 பேர் பாருங்கள். அந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிங்க. பைபிளில் கூட இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு யோசிக்க தோணும். இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வியாபாரம் பண்ணி அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. வியாபாரம் பண்ணி சம்பாதித்தார்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது 5 தாளந்தை 5 பணத்தை வாங்கினவன் அதை கொண்டு வியாபாரம் பண்ணி மேலும் ஒரு 5 தாளந்தை 5 பணத்தை சம்பாதித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் 2 தாளந்தை வாங்கினவன் 2 பணத்தை வாங்கினவன் வியாபாரம் பண்ணி 2 எக்ஸ்ட்ரா அடுத்த ஒரு 2 தாளந்தை பணத்தை சம்பாதித்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த முதல் ஒரு தாளந்து வாங்கினானே, ஒரு பணம் வாங்கினானே, அவன் என்ன பண்ணான், அவன் அந்த எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புதைச்சி வச்சிட்டான். இப்போது வெகு காலத்துக்கு அப்புறம் எஜமான் திரும்பி வராரு, வந்து கேள்வி கேட்குறாரு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இந்த 5 தாளந்து வாங்கினாலும் சொல்கிறார், நான் எக்ஸ்ட்ரா 5 சம்பாதிச்சேன் அப்படின்னோடனே, அவர் உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் 2 தாளந்து வாங்கினவன் 4ஆக வியாபாரம் பண்ணி அதை மாற்றி வைத்திருந்தான். 1 தாளந்தை வாங்கினவன் என்ன சொல்கிறான், நான் பயந்து இந்த தாளந்தை நிலத்தில் புதைச்சி வச்சுட்டேன், ஆகவே இந்தாங்க உங்களுடையதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள்னு அதை கொடுக்குறான். கொடுக்குறதுக்கு முன்னால் அவன் சொல்கிறான், நீர் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்பதை அறிவேன் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை மனசில் வச்சுருந்ததுனால நான் புதைச்சி வச்சுட்டேன், இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். உடனே எஜமான் கேட்குறாரு, சரிப்பா, நான் அப்படி என்ன நினச்சேன்னா, நீ என்ன பண்ணியிருக்கணும், இதை கொண்டு போய் காசு கடைக்காரர் வசத்தில் நீ போட்டு வைத்திருந்தால் நான் திரும்ப வரும்போது நான் வட்டியோடு வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்குறோம். பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி பரலோக ராஜ்யத்தில் ஊமைகளை சொல்கிறாருன்றதை நாம் இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டாக்டரினலாக கிறிஸ்டியானிட்டி நிறைய காரியங்களை ஒதுக்கி வச்சுருக்குது. வியாபாரத்தை குறித்த தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குது, சம்பாதிப்பதை குறித்த தப்பான அபிப்பிராயம் இருக்குது. கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி உட்காண்ட்ருக்குறாங்க. ஒரு வியாபாரத்தில் இறங்க மாட்டேன்றாங்க, சம்பாதிக்க மாட்டேன்றாங்க, காலத்தை வீண் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால்
அங்கே கிளியராக சொல்லுது, ஒவ்வொருத்தருக்கும் அவர் தன்னுடைய ஆஸ்திகளை பங்கிட்டு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம், அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, காலத்தை வீணாக்கக்கூடாது, வயது போய்கிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் குறித்து டாக்ட்ரினல்லாக கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கி தப்பான அபிப்பிராயங்கள் வச்சுருக்குறாங்க. அதனால தான் கிறிஸ்தவ மக்கள் பெருகாமல் இருக்கிறாங்க, வளராமல் இருக்கிறாங்க, சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் இருக்கிறாங்க, உயராமல் இருக்கிறாங்க. திரும்ப எஜமான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, திரும்ப கணக்கு கேட்பார். அவர் நம்மகிட்ட கொடுத்துட்டு போன அந்த முதலீடு அப்படின்ற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணுறேன். முதலீடு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருடையது. அதான் அவன் சொல்கிறான், இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்து விட்டான். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பணம் இல்லை, கடவுளுடைய பணம். உங்கள்கிட்ட இருக்கிற திறமை கடவுளுடைய திறமை, உங்கள்கிட்ட இருக்கிற ஞானம் கடவுளுடைய ஞானம், உங்கள்கிட்ட இருக்கிற பலன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்கள் காலம், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை எல்லாமே கடவுளுடைய முதலீடு. இதை வச்சு தான் நாம் எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற புரிதலே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே முறையான டாக்டரினாக அங்கே பேசப்படவில்லை என்பது தான் இதிலேருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்னும் சில காரியங்கள்லாம் சொல்கிறாரு. இந்த ஒரு தாளந்து உள்ளவனுடைய அந்த பேச்சு, மனநிலை எல்லாம், அதற்கு அவர் பதில் சொல்கிறது, இது எல்லாமே நமக்கு நிறைய காரியங்களை கிளியர் பண்ணுது. அவர் சொல்கிறாரு, எப்பா சரி, நீ என்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் வச்சு நீ புதைச்சி வச்சுட்ட, அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலாம், என்ன நீ புரிஞ்சுக்கோ. நான் யாருன்னா, நான் கொடுத்ததை வட்டியோடு திரும்ப கேட்குற ஆள். நான் கொடுத்தா அந்த கொடுத்ததில் கரெக்டாக இருப்பேன். அதை நான் அதை வச்சு நான் பெருக்க விரும்புகிறேன். அதை நான் சும்மா புதைக்க கொடுக்கல, நான் பெருக்க விரும்புகிறேன். அவர் சொல்கிற, நீ சும்மா வச்சு புதைச்சி வச்சுருந்ததுக்கு நீ வட்டி கடைக்காரன்ட்ட, காசு கடைக்காரன்ட்ட கொடுத்து வச்சுருந்தேன்னா நான் வட்டியோடு வாங்கியிருப்பேனே. அதாவது வியாபாரம் மனநிலை உள்ள ஒரு எஜமான் அவர். பரலோக ராஜ்யமே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளதுன்ற ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு இந்த வசனமே தருது. அவரே சொல்கிறாரு, வாசு கடைக்காரன்ட்ட கொடுத்து வச்சுருந்தேன்னா நான் வட்டியோடே பெற்றிருப்பேனே அப்படின்னு சொல்கிறத 27ஆம் வசனத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த 10 தாளந்து உள்ளவன் என்னை கூப்பிட்டு அந்த ஒரு தாளந்தை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சொல்கிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 2 பேரையும் உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொன்னார். இவனை மட்டும் சொல்லும்போது 4 வார்த்தை 3 வார்த்தை சொல்லி அவனை என்ன சொல்கிறது, அவனை திட்டுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, ஒன்று, நீ பொல்லாதவன் அர்த்தம், மனநிலையே சரியில்லை, பொல்லாத அபிப்பிராயம் உள்ளவன், எஜமானை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை, உன் இருக்கிற பணத்தை பற்றி, எஜமான் கொடுத்த அந்த பணம், தாழ்ந்து திறமைகளை பற்றி, நேரத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி உனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, உலகத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை, ஒரு ஃபார்வர்டாக சிந்தனை பண்ணாதவனாக இருக்கிற, உனக்குள்ளே பொல்லாதது இருக்கிறது, ஒரு நெகட்டிவான பர்சனாக இருக்கிற, அதனால தான் நீ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று சொல்கிறார் பொல்லாதவன். 2வது சோம்பேறித்தனம், சோம்பேறின்றார். நீ ஒரு சோம்பல். அப்போ இவனுடைய சேர்வார் சரியில்லைன்னு அர்த்தம். புதைச்சி வச்சுட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான், தவறான பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களோட பழகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். 3வது சொல்கிறாரு, நீ பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், நீ உன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரி அவனை சொல்லும்போது ரொம்ப யோசிக்க தோணுது. கிறிஸ்தவ மக்கள், ஆண்டவரை அறிந்த மக்கள், இந்த செய்தியை கேட்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசிக்க தோணுகிறது. பாருங்கள், இதை ஓவரால் அப்படி சிந்தனை பண்ணி பாருங்கள். நம்முடைய காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடவுள் நம்மகிட்ட நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. வியாபாரம் பண்ணி சம்பாதித்தான்னு சொல்லப்படுது. இன்றைக்கு நான் ப்ராஃபட்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் கையில் இல்லை ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் கொடுத்த முதலீட்டில் இருக்குது. அவரே ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சொல்லப்படுது, ஏதோ கொஞ்சம் பொழைச்சிட்டு போங்கன்னு ஏதோ 1000 10,000 கொடுக்கலையா, ஆஸ்திகளை பங்கிட்டு கொடுத்தான்னு சொல்லப்படுது. இது ஏற்கனவே நான் நம்முடைய சபையில் கிட்டத்தட்ட மாத கணக்கில், வருடக்கணக்கில் இதை வசனமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி பைபிள் ரீடிங்கில் எனக்கு வரும்போது இதை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ரிவைண்ட் ஆகுது. அப்போ நான் சொல்கிறேன், இதை கேட்கிற என் அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஒரு 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 உற்சாகத்தோடு, நீங்கள் நல்ல மனநிலை உள்ளவர்களோடு இணைந்து கொண்டு ஒரு அற்புதமான காரியத்தில் நீங்கள் இறங்க வேண்டும். ஏன்னா இங்கே வார்த்தைகள்லாம் பாருங்கள், வியாபாரம் பண்ணினான், சம்பாதித்தான்,
இவன்லாம் காத்துக்கிட்டு இல்லை. இவன் ஒருத்தன் அந்த ஒரு தாளந்து வாங்கினா சம்பாதிக்கலை, வியாபாரம் பண்ணலை, புதைச்சி வச்சுட்டு எப்போ எஜமான் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கான் திரும்ப அதை கொடுக்குறதுக்கு. திரும்ப அதை பத்திரமாக வச்சு கொடுக்குறக்காக அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டது இல்லை. கர்த்தர் பத்திரமாய் வைத்து திரும்ப கொடுப்பதற்காக எந்த ஒன்றையும் நம்மகிட்ட கொடுக்கல. நம்மகிட்ட கொடுத்த எதையும் அவர் வரும்போது பெருக்கி கொடுக்க வேண்டும் என்று நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் போச்சு வச்சிட்டான், இவங்க சம்பாதிச்சிட்டாங்க. அதை போலவே 5 உருவாக்கிட்டான், அதை போலவே 2 உருவாக்கிட்டான். இவன் மட்டும் போச்சு வச்சிட்டான். எஜமானுடைய பணம்னு சொல்லப்படுது. அப்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், நான் பயந்து நிலத்தில் புதைச்சி வச்சுட்டேன்றான். உம்முடையதை வாங்கி கொள்ளுன்றான். அவருடையதை நீங்கள் திரும்ப கொடுக்கும்போது பன்மடங்காக திரும்ப கொடுக்க வேண்டும். அப்போது பிரியமானவர்களே, இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் யோசித்து பாருங்கள். ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு ஏற்ற ஒரு மனநிலை, நம்முடைய எஜமானை குறித்த சரியான மனநிலை. அவர் நம்மகிட்ட ஒன்று கேட்பார், அப்போ அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஒருவேளை இந்த எஜமான் மனுஷனாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் ஆவியானவர். நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கினீர்கள் என்றால் கர்த்தர் அதை பெருக்க வைப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இந்த 1.5 வாங்கி 10 உள்ளவனிடத்தில் 5 திரும்ப 5 உருவாக்குனானே அவங்ககிட்ட கொடுக்குறாரு. ஏன் இந்த 2 இன்னும் 2 ஆக்குனானே அவன்கிட்ட கொடுக்கல, 5 மீண்டும் ஒரு 5 ஆக்குனவன்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அதிகமாய் பெருகினவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசினது தான். யோசித்து பாருங்கள். இதை மனசில் வச்சு ஒரு காரியத்தில் இறங்குங்க. கடவுள் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னு சிந்தனை பண்ணி பாருங்கள். அதை பெருக்க முயற்சி எடுத்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் விதைக்கிற அளவுக்கு, பெருக்குகிற அளவுக்கு, கடவுளுடைய பணியில் உங்களுடைய பங்கு மிக சிறந்த ஒன்றாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பெருக வேண்டும் என்று உங்கள் காலத்தை, நேரத்தை, திறமையை, ஆரோக்கியத்தை, உங்களுடைய ஞானத்தை நீங்கள் அதை பயன்படுத்த முயற்சி எடுத்து பாருங்கள். இன்றைக்கி முயற்சி எடுங்க பிரியமானவர்களே. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை ஊக்குவிக்கும், உற்சாகப்படுத்தும், ஒரு புதிய ஒரு யோசனையை கொடுக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். ஒருவேளை ஏற்கனவே நல்ல ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்களா, உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். சிறப்பாக காரியங்களை செய்ய நல்ல அந்த மாதிரியான ஆவி, இருதயம், மனநிலை உள்ளவர்களோடு இணைந்து நல்லா வேகமாக பிரயாணம் பண்ணுங்க. அதே நேரத்தில் கடவுளை விட்டுறாதீங்க. நிறைய பேர் வியாபாரம்னு சபையை விட்டுறாங்க, கடவுளை விட்டுறாங்க, ஜெபத்தை விட்டுறாங்க. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். எல்லாத்துலேயும் கேட்குற மாதிரி இதுலேயும் கேட்பார். கடவுளை விட்டுறாதீங்க. விதைக்க வேண்டிய காணிக்கைகளை, தசம்பாங்களை விதைங்க. ஊழியத்துக்காக அதிகமாக விதைங்க. எல்லா ரீதியிலையும் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக பெருகுவீர்கள், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன கொடுத்துருக்கிறீர், நான் எதில் இறங்கணும், எதை செஞ்சால் சரியாக இருக்கும், எப்படி என்னை ஊக்குவிக்க விரும்புகிறீர், அப்படிப்பட்ட நபர்களோடு சேர்ந்துக்குங்க. இந்த ஒரு தாளந்தை புதைச்சி வச்சான் பாருங்க, அந்த மாதிரி ஆளை இனம் கண்டுபிடிச்சி அவனை விட்டு தூரம் மாறுங்க. ஏன்னா அவன் பொல்லாதவன், சோம்பேறி, அவன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அப்படிப்பட்ட மனநிலையும், அப்படிப்பட்ட எண்ணமும், ஸ்பிரிட்டும், அப்படிப்பட்ட செயல்களும் உங்களை ஒட்டிக்காதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அண்டை வருகிறோம். இந்த வார்த்தையினால் எங்கள் மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யார் யார் காதலெல்லாம் இந்த செய்தி விழுகிறதோ அவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையின் மூலமாக ஊக்குவிக்கப்படுவார்களாக, உற்சாகப்படுத்தப்படுவார்களாக. ஏற்கனவே அவர்கள் சரியான பிரயாசத்தில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தாவை இன்னும் ஆண்டவரை சிறந்த விதத்தில் ஓட கர்த்தர் உதவி செய்தல்வீராக. தடைகள் எல்லாம் மாற்றுவீராக. பொல்லாத சிந்தனை என்கிற தடைகள், சோம்பேறித்தனம் என்கிற தடைகள், பிரயோஜனம் இல்லாத மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த தடைகள், முட்டுக்கட்டைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்பட்டு, வேரோடு பிடுங்கப்பட்டு, அவர் சரியான இருதயமும் மனநிலையும் உள்ளவர்களோடு இணைக்கப்படுவார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தரணும். கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உங்களுடைய ஆசீர்வாதமும் உம்முடைய முதலீடும் அவர்கள் கைகளில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கட்டும். இன்றைக்கு விதைக்கட்டும், இன்றைக்கு அறுக்கட்டும், இன்றைக்கு
வியாபாரத்தை துவங்கட்டும். இன்றைக்கு 5 10 மாறட்டும், 2 4 மாறட்டும், இன்றைக்கு மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.